நம்ம செல்லப்பிராணிகளாக நம்ம நாய்களை ரொம்ப அதிகமாக வளர்க்குறோம். செல்லப்பிராணிகளாக நாய்களை தான் வளர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் சிலருக்கு நாய்கள் பிடிக்காது. நாய்களே எல்லாருமே வளர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நாய்களை இப்போ ஒரு தெருவில் 10 குடும்பம் இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு 2-3 பேர் நாய் வளர்த்துக்கலாம். வேறு வேறு உயிரினங்கள் நிறைய இருக்குல்ல. இந்த உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. நமக்கு பிடிச்ச உயிரினத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வளர்த்துக்கலாம். நாயை மட்டும் தான் வளர்க்கணும் நாயை மட்டுமே மக்கள் நிறையா வளர்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, குற்றங்கள் பெருகி போச்சு, திருட்டு பெருகி போச்சு. அப்போது அதுக்கு இந்த நாய்களோட உதவி தேவை. வீட்டுக்கு காவலாக நாய்கள் ரொம்ப செல்லப்பிராணியாக வளர்த்த மாதிரியும் இருக்கும், ஒரு வீட்டுக்கு காவலாகவும் இருந்த மாதிரி இருக்கும். நாய்கள் கொஞ்சம் விசுவாசம் அதிகமானது. நாய்கள் மனித உணர்வுகளை கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடியது, சொல்கிற மாதிரி கேட்கும். ஒரு பூனையை கட்டி போட்டு வளர்க்க முடியாது, ஒரு நாயை கட்டி போட்டு வளர்க்கலாம். அதனால் வீட்டுக்கு வீடு நாய்கள் இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனுஷங்க ரொம்ப ஆபத்தானவங்களாக மாறுறாங்க, திருடர்களாக மாறுகிறார்கள். மனுஷங்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக தனது வீட்டையும் தனது வீட்டில் உள்ள பொருட்களையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த நாய்கள் உதவியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு காவலை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் நாயை வளர்க்குறாங்க. பிடிச்சி வளர்க்குறாங்களா என்னன்னு தெரில. பிடிச்சி கொஞ்சம் பேர் தான் வளர்ப்பாங்க. நாய்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொஞ்சம் பேர் தான் வளர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வீட்டு காவலுக்காக நாய்களை வளர்க்குற நோக்கம் நிறைய இருக்குது. அதுதான் நாய்களை வளர்ப்பதற்கான காரணம், அதிகமான காரணம். அதனால தான் நாய்கள் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். மற்றபடி செல்லப்பிராணியாக நாய்களை தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்ச எந்த ஒரு உயிரினத்தையும் வளர்க்கக்கூடாது. அதுக்காக எல்லாத்தையும் வளர்க்கக்கூடாது. ஓணான், அருவருப்பான உயிரினங்களெல்லாம் வளர்க்கக்கூடாது. ஓணான், உடும்பு அப்படின்னு சொல்லிட்டு அருவருப்பான உயிரினங்களெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது. பார்க்குறதுக்கு அதுமாதிரி பெரிய உயிரினத்தையும் வளர்க்கக்கூடாது. பெரிய சிங்கங்களை வளர்க்குறது விட்டால் யானையை கூட வளர்ப்பாங்க. யானையை கூட வளர்த்துருப்பாங்க. யானை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறது? அதெல்லாம் உணவு பற்றாக்குறை ஏற்படும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சும்மா பெரிய உயிரினங்களை வளர்க்கக்கூடாது. அதாவது பெரிய நாயாகவே வளர்க்கக்கூடாது. அது ஏகப்பட்ட அதுக்கு நிறைய உணவு தேவை வந்துவிடும். அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, விதிமுறை, ஊர் கட்டுப்பாடு இருக்கும். செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊர் கட்டுப்பாடு என்பது அங்கே கடைபிடிக்கப்படும். எப்படின்னா, பெரிய உயிரினங்களை வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய உணவு அதை சாப்பிட்றோம். அந்த உணவை அது வேணும். அங்கே தினசரி உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்போ தினசரி உணவு தேவையை பூர்த்தி செய்வது, மனுஷங்களுக்கு தேவையான உணவை பூர்த்தி செய்வது அவங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பெரிய நாய், பெரிய வயிறுடைய பெரிய நாய் அதெல்லாம் வளர்த்தாக்கா, செல்லப்பிராணிங்கிற பேரில் பெரிய நாய்களை வளர்த்தாக்கா அதுவே நிறைய சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நாயை வளர்க்கணும், ஓகே. ஒரு சின்ன நாய், ஒரு சின்னதாக வயிறுடைய சின்ன நாய், அந்த மாதிரி ஊர் கட்டுப்பாடு போடுவாங்க. அந்தளவுக்கு அவங்க நுணுக்கமாக பார்ப்பாங்க. அதில் அது தனி மனித விருப்பம்னு விடவே மாட்டாங்க. ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சிறிய நாய்களை வளர்ப்பாங்க. சிறிய உயிரினங்களை தான் வளர்ப்பாங்க. செல்லப்பிராணிகளாக சிறிய உயிரினங்களை தான் வளர்ப்பாங்க. பெரிய உயிரினங்களை வளர்க்க அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம நாய்களில் எவ்வளோ வகைகள் இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம பாதுகாக்கணுங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. பிற உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற, நமக்கு உதவியாக இருக்கிற பிற உயிரினங்களை மட்டும்தான் நம்ம பாதுகாக்கணுமே தவிர, உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அதனால் அவை இருந்தால் என்ன, நமக்கு எது பாதுகாப்பு தருகிறதோ, நமக்கு எது உதவியாக இருக்கிறதோ அந்த உயிரினங்களை மட்டும்தான் நாம் பாதுகாக்கணும். அதுதான் நம்மளால் முடியும். ஏன்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, மனித வாழ்க்கைன்னு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, பிற உயிரினங்களை பாதுகாப்பதற்காக நம்ம ஒன்றும் இந்த பூமியில் பிறக்கலை. அதனால் அதில் நம்ம மனசை நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த உயிரினம் இல்லாமல் போதா, அந்த உலகத்தில் இல்லாமல் போதா, நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சில உயிரினங்கள் இனிமேல் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் இல்லாமலே போகுது. இப்போ ஏற்கனவே நிறைய உயிரினங்கள் இல்லாமல் போச்சு. பெரிய பெரிய டைனோசர்லாம் சொல்கிறாங்க. டைனோசர்லாம் இந்த உலகத்தில் இருந்திருக்கு. அதெல்லாம் கொன்னது கண்டிப்பாக மனுஷங்களாக தான் இருப்பாங்க. மனுஷங்க தான் அந்த மாதிரி ஒரு டைனோசர்லாம் இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ண வேலையை எல்லாம் மனுஷங்க தான் பண்ணியிருப்பாங்க. தனக்கு அச்சுறுத்தலாக இருந்த நிறைய உயிரினங்களை கொண்டிருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ நிறைய எண்ணிக்கை குறைஞ்சும் போயிடுச்சு. இப்போ சிங்கம், புலி இதெல்லாம் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் அது மனுஷங்க பண்ண வேலை தான். அது என்னை பொறுத்தவரை நல்ல வேலையை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம். ஒரு இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே தைரியமாக போகிறோம். நமக்கு சிங்கம், புலி, கரடி எதுவும் வராது
அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இன்றைக்கி வருதுன்னா அது மனுஷங்க நமது முன்னோர்கள் நமக்காக செய்த ஒரு பணி தான். அதனால தான் நம்ம இன்றைக்கி சொன்னோம். அதனால் எதிர்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள் இல்லாமல் போகுது. இனிமேல் தான் இல்லாமல் போகுது பாருங்கள். நம்ம கண்கூடாக நம்ம பார்க்குற நிறைய உயிரினங்கள் எதிர்காலத்தில் இல்லாமல் போகுது. என்னென்னா அந்த சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகள், முதலைகள், அப்புறம் வந்து கழுதை புலிகள், ஐனா அப்படின்னு அப்புறம்லாம் இருக்குது. அப்புறம் இன்னும் ஏதாவது மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலை தருகிற, மனுஷங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்தை தருகிற உயிரினங்களை மனுஷங்க வேட்டையாட போகிறாங்க. 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும்ல, அப்போ பாருங்கள். அப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து அரசாங்கங்கிற அமைப்பு தான் வந்து இப்போ இருக்கிற இந்த சிங்கம், புலி, கரடி எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கு. வனவிலங்கு பாதுகாவல்ங்கிற பேரில் பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது என்னாகும்? இந்த கட்டுப்பாடுகள், இந்த அரசாங்கங்கிற அமைப்பே செயலிழந்து போயிடும். இந்த வன உயிரினங்களை பாதுகாக்கிறாங்கிற அந்த காவலர்கள் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி அரசாங்கம் செயலிழக்கும் போது அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்க இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்லாருமே இந்த சம்பளமே, இந்த பணங்கிற நடைமுறையே செயலிழந்து போகும். அதுக்கு மதிப்பு இருக்காது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காடுகள், விவசாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. காடுகளை நோக்கி போவாங்க. எந்த ஒரு உயிரினத்தை, ஒரு சிங்கத்தை கொன்னா யாரும் கேட்க முடியாது. ஒரு இராணுவமோ அல்லது ஒரு போலீஸோ யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் பொதுமக்களாக மாறி விடுவார்கள். விவசாயம் பார்க்க போயிடுவாங்க. இந்த அரசாங்க அமைப்பே செயலிழந்து போயிடும். அப்படி இருக்கும்போது எல்லோரும் இப்போ என்ன ஆகும், ஒரு உயிரினத்தை கொன்னாக்கா யாருமே கேட்க முடியாது. ஒரு யானையவோ புலியவோ சிறுத்தையோ விரட்டி வேட்டையாடுவாங்க. ஆனால் கேட்குறதுக்கு இங்கே யாருமே இருக்க முடியாது. யாருமே வந்து ஏன் வந்து சிறுத்தையை வேட்டையாடுறீங்க, ஏன் புலியை வேட்டையாடுறீங்கன்னு யாருமே கேட்க முடியாது. அது மாதிரி வேட்டையாடுவாங்க. 2040 வந்து மனுஷங்கிட்ட மிச்சம் இருக்கிற துப்பாக்கிகள்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வேட்டையாடுவதற்கு உதவி செய்யும். கடந்த காலங்கள் இன்னை வரைக்கும் கடந்த காலங்கள்லேயும் வேட்டையாடினாங்க, புலியை சிறுத்தையெல்லாம் வேட்டையாடினாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஏன் மிச்சம் இருக்குது? இன்னும் இந்தியாவில் ஒரு நிறைய இருக்குது. ஒரு 1000மோ 2000மோ புலிகளோ சிங்கங்களோ இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சிங்கங்கள், புலிகள் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஏன்னா முழுவதுமாக ஏன் அவங்களால வேட்டையாட முடியலை? வேட்டையாடினாங்க. ஏன் முழுவதும் வேட்டையாட முடியலை அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஆயுதங்கள் இல்லை. துப்பாக்கிகள்லாம் கடந்த ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை. அதனால் முழுமையாக வேட்டையாட முடியலை. இப்போ மனுஷங்கிட்ட துப்பாக்கிகள் இருக்குது. 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது மனுஷங்க எடுத்து வைத்து கொள்கிற அந்த மிச்சம் இருக்கிற துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உயிரினங்களை விரட்டி வேட்டையாடுவாங்க. யாருமே இப்போ கேட்பதற்கு ஆள் இல்லைன்னா உடனே அது கண்டிப்பாக நடக்க தானே செய்யும். இயல்பாகவே நடக்க தானே செய்யும். உங்களுக்கு வன காவலர்கள், வன உயிரினங்களை பாதுகாக்கிற காவலர்கள் இல்லைன்னா, அப்படி ஒரு அமைப்பு இல்லைன்னா, அப்போ கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா எல்லோரும், ஏன்னா இந்த உலகமே, இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்கும் போது அவங்களுடைய முதல் வேலை என்னென்னா உணவை உற்பத்தி பண்ணுறது தான், உணவை தேடுறது தான். ஏன்னா பணம் கொடுத்து உணவை வாங்குகிற நடைமுறை கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க. நிறைய பேர் வேறு வேலைகள், விவசாயம் தவிர பிற வேலைகளை செய்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் உணவை போய் கடையில் வாங்குகிறாங்க. அப்போ பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போகுது 2040. அப்போ என்ன பண்ணுவாங்க, நேரடியாக போய் உணவை வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நேரடியாக உணவை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உணவை உற்பத்தி செய்வாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, இன்னும் வேட்டையாடவும் செய்வாங்க. ஏன்னா அதுவும் உணவு தேடல் தான். அதையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இருக்கிற எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடுவாங்க, போட்டி போட்டு வேட்டையாடுவாங்க. ஒரு 850 கோடி பேர் 2040 இந்த உலகத்தில் மக்கள் தொகை கண்டிப்பாக ஒரு 1000 கோடி இருக்க வாய்ப்பு இருக்குது. 1000 கோடி பேரும் நேரடியாக உணவை தேடினாங்கன்னா எப்படி இருக்கும்? 1000 கோடி பேரும் விவசாயமும் செய்வாங்க, அதே நேரத்தில் வேட்டையாடவும் செய்வாங்க. வேட்டையாடி இந்த உணவுகளை உண்பார்கள். அதே நேரத்தில் இவங்க எப்போவுமே வேட்டையாடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற மனுஷங்க மட்டும்தான் வேட்டையாடுவாங்களே தவிர எதிர்காலத்தில் வாழப்போகிற மனுஷங்க மாமிசத்தை உண்ண மாட்டார்கள். அதனால் அவங்க அப்போ வேட்டையாட மாட்டாங்களா? வேட்டையாடுவாங்க. ஆனால் எதுக்காக வேட்டையாடுவாங்கன்னா பாதுகாப்புக்காக வேட்டையாடுவாங்க. பாதுகாப்புக்காக வேட்டையாடுகிற வழக்கத்தை கடைபிடிப்பாங்க தவிர உணவுக்காக வேட்டையாட வேட்டையாட மாட்டாங்க. உணவு தேவைக்காக வேட்டையாடுகிற வேலையை செய்ய மாட்டாங்க. பாதுகாப்புக்காக வேட்டையாடுவாங்க. அப்போ இப்போ இருக்கிற மக்கள் வந்து
அவங்க அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து மனிதநிலை ஒரு மென்மையானவர்கள் கிடையாது, முரட்டுத்தனமானவர்கள். அவர்கள்ட்ட வந்து மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியாது. அவங்க மாமிசம் சாப்பிட்டே பழகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் மாமிசம் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே இப்போ கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற அந்த தைரியத்தில் அவங்க அப்போ எல்லாருமே 1000 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருமே நேரடியாக இந்த உணவை உண்ணுகிற வேட்டையாடுதல் வேலையில் ஈடுபட்டு அப்போது மிச்சம் இருக்கிற மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அனைத்து உயிரினங்களையும் கொண்டு விடுவார்கள். சுத்தமாக இந்த உலகத்தில் சிங்கங்கிறது ஒன்று இருக்காது. புலிங்கிறதே இருக்காது. அந்த சிறுத்தைங்கிறதே இருக்காது. யானையும் அச்சுறுத்தலான ஒரு உயிரினம், அதையும் இருக்காது. அது மாமிசத்துக்காக இல்லைனாலும் பாதுகாப்புக்காக அதை வேட்டையாடிடுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க கரடி, முதலை, மலைப்பாம்பு, அனகொண்டா எல்லாத்தையும் இதெல்லாம் இல்லாமல் போகிற காலகட்டத்தில் அதெல்லாம் நாம் பார்த்த ஒரு உயிரினமே நம்ம கண்ணு முன்னாடி இந்த உயிரினங்கள்லாம் இந்த உலகத்தில் இல்லாமல் போகுது. அதை ரொம்ப எளிதாக வேட்டையாடுவாங்க. கடந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த உயிரினங்களை வேட்டையாடுறது பெரிய சவாலான விஷயம். ஒரு சிறுத்தையெல்லாம் வேட்டையாட முடியாது, ஓடியே போயிடும். புதர்களுக்குள்ளே ஓடி போயிடும். ஒரு புலியெல்லாம் வேட்டையாட முடியாது. ஆனால் இனிமேல் வந்து கையில் துப்பாக்கி இருக்குது. கொஞ்சம் மிச்சம் இருக்கிற துப்பாக்கிகள் இருக்குல்ல, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது இங்கேருந்து எடுத்து வைத்துக் கொள்கிற துப்பாக்கிகள், தோட்டாக்களை வச்சுக்கிட்டு இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த கரடிகள், புலிகள், சிறுத்தைகள் இதை ஈஸியாக வேட்டையாடி அவை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்கள். அவ்வளோதான். நாம் கடைசியாக பார்க்க போகிறோம். சிங்கம், புலி, சிறுத்தைகளை கடைசியாக பார்த்துக்கோங்க. பார்க்கின்ற தலைமுறை இது மாதிரி எத்தனை உயிரினங்களை இல்லாமல் பண்ணாங்கன்னு தெரில. நாம் நினைக்கிறோம் இவ்வளோ தான் உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளோ உயிரினங்களை மனுஷங்க இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அந்த உயிரினம்லாம் நமக்கு தெரில அந்த அளவுக்கு. இனிமேல் வரப்போகிற மாற்றங்கள் இதெல்லாம். அதில் நாய்களை வந்து எதிர்காலத்தில் மக்கள் எந்த அளவுக்கு வளர்ப்பாங்க அப்படின்னா, வளர்க்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன்னா மாமிசத்தை மனுஷங்க சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விதிமுறைப்படி வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. மனித உயிர்களின் உணவு மாமிசம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த விதிமுறைப்படி தான் மனுஷங்க வாழணும். அப்போ தான் அவங்க அறிவுடையவர்களாக வாழ முடியும். இயற்கையோடு இணைந்து நீங்கள் முட்டாள்களெல்லாம் வாழ முடியாது, மூட நம்பிக்கை உடையவர்களாக வாழ முடியாது. இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது 2040 அப்புறம் நம்ம அறிவுடையவர்களாக அத்தனை பேரும் வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நமக்கு வந்து அந்த கொள்கைகள்லாம் இருக்குது. கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனால் வந்து நமக்காகவும் சரி, ஏன் வந்து மாமிசம் உயிர்களை கொல்லக்கூடாது? பாதுகாப்புக்காக மட்டும்தான் உயிரை கொல்லணுமே தவிர, உனக்கு அச்சுறுத்தலாக ஏற்படுத்துகிறது என்றால் மட்டுமே ஒரு உயிரினத்தை கொல்லணுமே தவிர, மற்றபடி உணவுக்காக எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லக்கூடாது. அப்போது நாய்கள் வந்து மாமிச உண்ணி. இப்போ வந்து முட்டை கூட மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா முட்டையும் ஒரு உயிர் தான், அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அதனால் முட்டையை வந்து மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, நாய்களுக்காவது வைப்பாங்களான்னா தனக்காகவே அவங்க வந்து முட்டையை வந்து அவிக்கவோ அல்லது எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நாய்களுக்காகவும் அதை கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி வேறு நாய்கள் வந்து இன்றைக்கி வந்து சோறு இதெல்லாம் இருக்குது, நாய்களுக்கு சோறு வைக்கிறாங்க, அதை சாப்பிடுது. அப்போ 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல்லாம் செயலிழக்கும் போது சோறே இருக்காது, தானியங்களே அவங்க சாப்பிட மாட்டாங்க. 2040 அப்புறம் உப்பும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ இந்த நாய்கள் எதை சாப்பிடும்? நாய்களுக்கு எதை நீங்கள் உணவாக கொடுப்பீர்கள்? அப்போ நாய்களை வச்சு வேட்டையாடி தான் அதுக்கு உணவு கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி நாய்களுக்கு இன்றைக்கி வந்து நாய்களுக்கு நீங்கள் எப்படி உணவு கொடுக்குறீங்க? மாமிசம் போடுறீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தானிய உணவுகள், சோறு பொங்கி அதுக்கு அந்த சோத்தில் உப்பு போட்டு குழம்பு ஊற்றி கொடுக்குறீங்க. குழம்பு ஊற்றி விரசி அந்த சாப்பாடை அது நாய்க்கு வைக்கிறீங்க. அப்போ 2040 அப்புறம் தானியங்களே கிடைக்காது. தானியங்களே இல்லாமல் போகிற காலகட்டம் வரப்போகுது. தானியங்கள் என்பது மனித உணவு கிடையாது. அப்போது உப்பையும் மனுஷங்க பயன்படுத்த மாட்டாங்க. உப்பும் வந்து அன்றைக்கி போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது. கடற்கரையிலேருந்து நீங்கள் உப்பை எடுத்துகிட்டு வரவும் முடியாது. அப்போது உப்பையும் பயன்படுத்த மாட்டாங்க. உப்பு வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அது சிந்தனையை தடுக்கக்கூடியது. ஒரு மனித உயிர்களாக வாழ்வதில் ஒரு அறிவோடு வாழ முடியாது. சிந்தனையை தடுக்கும், மூட நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதனால் உப்பையும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாய்களுக்கு நீங்கள் எதைத்தான் சாப்பாடாக போடுவீங்க? ஏன்னா பிற உயிரினங்களையும் கொல்ல மாட்டீங்க, மாமிசம் சாப்பிட மாட்டீங்க, மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க, பிற உயிரினங்களை கொல்ல மாட்டாங்க, தனக்காகவும் சரி ஒரு நாய்களுக்காகவும் கொல்ல மாட்டாங்க.
ஒரு ஒரு முட்டையை கூட இப்போ அவிச்சு போட மாட்டாங்க. அது அவிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அதனால் முட்டையை கூட அந்த மாதிரி அவங்க வந்து நாய்களுக்கெல்லாம் அவிச்செல்லாம் போட மாட்டாங்க. அதுமாதிரி தானியங்களையும் அதுக்கு போட மாட்டாங்க. தானியங்களையும் சமைச்சு போட மாட்டாங்க. தானியங்களையும் கிடையாது. தானியங்களை உற்பத்தி பண்ணுங்கிற நடைமுறையும் அங்கே கிடையாது. உப்பும் கிடைக்காது. அப்போ நாய்களுக்கு எதைத்தான் உணவாக போடுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது நாய்களை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. எதிர்காலத்தில் குற்றங்களும் கிடையாது. அதனால் நாய்களோட தேவையும் குறைஞ்சிருது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குற்றங்கள் கிடையவே கிடையாது. திருட்டுங்கிறது கிடையாது. ஏன்னா பணங்கிற நடைமுறையே கிடையாது. அதனால் திருட்டுங்கிற நடைமுறை கிடையாது. அவங்க எல்லாம் குடிசையில் எளிமையாக வாழ்கிறவர்கள். அவங்க நகை, தங்க நகை இந்த மாதிரி இதெல்லாம் அணிந்து கொள்கிற ஆர்வம்லாம் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது திருட்டை தடுப்பதற்காக வீட்டை பாதுகாக்கிறதுக்காக நாய்களை வளர்க்குற அந்த வழக்கம் வந்து இனிமேல் அது தேவையில்லை. குற்றங்கள் இல்லாத ஒரு உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம். குற்றங்கள் இல்லாத உலகத்தில் நாய்களோட தேவை ரொம்ப குறைவு. அதுக்கு உணவையும் போட முடியாது. அது ஒரு மிருகம். அது மிருகம்னா மாமிச உண்ணி அது. அப்போ அதுக்கு தேவையான உணவையும் நம்மளால் போட முடியாது. உப்பு மற்றும் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள், அப்புறம் மாமிச உணவு அது நம்ம சாப்பிட மாட்டாங்க. மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த நாய்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ மனுஷங்க இனிமேல் செல்ல பிராணிகளாக எதை வளர்ப்பாங்க அப்படின்னா, பூனை வந்து நாம் சாப்பாடு போட்டால் தான் அது நம்ம கூட இருக்கும். அது நாம் போடலன்னா அது தானாகவே அதுவே வேட்டையாடிக்கும். எலிகளை வேட்டையாட ஆரம்பித்து விடும். அதனால் நாய்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து அதுவே எலிகளை பிடிச்சி சாப்பிட்ற வழக்கம் அது நாய்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி எலியை கொல்லலாம். எலி வந்து பாதுகாப்பு காரணமாக மக்கள் அதை கொல்லலாம், தப்பில்லை. எலிகளை வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எலிகளை வேட்டையாடி சாப்பிடுவதற்கு நாய்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நாய்களை வளர்க்குறவங்க அதிகமான பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி வளர்க்குறவங்களும் நாய்களுக்கு தேவையான உணவை பெறுவதற்காக எலிகளை வேட்டையாடி அதை வந்து நாய்களுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி ஒரு மீனெல்லாம் வந்து நாய்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு மீனை கொல்லக்கூடாது. ஏன்னா மீன் வந்து நமக்கு ஒன்றும் கெடுதல் செய்கிறதில்ல. அதனால் ஒரு மீனை பிடிச்சி நாய்க்கெல்லாம் போடக்கூடாது. அது மாதிரி ஒரு கோழியை கொன்று நாய்க்கு வந்து உணவாக கொடுக்கக்கூடாது. அப்படிலாம் டெய்லி கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ கொடுத்துருவீங்க? உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அதுவும் கொல்லவும் கூடாது. ஒரு உயிரினத்தை கொல்லவும் கூடாது. நமக்கு இடையூறு செய்யாத உயிரினமான அந்த கோழிகளெல்லாம் கொன்று நாய்களுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்படி கொள்கைகள் நாமெல்லாம் வந்து தாவர உண்ணி என்பதால் நாம் வந்து அந்த தாவர உண்ணிகளுக்கான அந்த கொள்கைகளை கடைபிடிக்கும்போது நம்மிடமிருந்து முரண்படுகிற அந்த மாமிச உண்ணியான நாய்களுக்கு அதன் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் நமக்கு சிரமம் ஏற்பட போகிறது. நம்மால் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை வரும்பொழுது நாய்களை வளர்ப்பது பெரும்பாடாகிவிடும். அதனால் இனிமேலாம் நாயெல்லாம் அதிகமாக வளர்க்க மாட்டாங்க. இப்போ குற்றங்கள்லேருந்து வீட்டில் இருந்து திருட்டு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் நாய்களை அதிகமாக வளர்த்தாங்க. அதுதான் அதிகமாக வளர்ப்பதற்கு காரணமே தவிர நாய்கள் நன்றி உள்ளது, அது நமக்கு தேவை. எல்லா உயிரினுமே நம்ம வளர்த்தா நன்றியோடு தான் இருக்கும், பாசத்தோடு தான் இருக்கும். அது மாதிரி இனிமேல் வந்து செல்ல பிராணிகளாக வளர்ப்பதற்கு எந்த உயிரினங்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, மனுஷங்க என்ன உணவை சாப்பிட்றாங்களோ மனுஷங்க தாவர உண்ணிகள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், மூலிகைகள், கீரைகள், இந்த உணவை எந்த உயிரினம் சாப்பிடுதோ அந்த உயிரினத்தை தான் மனுஷங்க வளர்க்குறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மனுஷங்க என்ன உணவை சாப்பிட்றாங்களோ அதை தான் வந்து அவங்க வளர்க்குற அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஈஸி. இன்றைக்கி மனுஷங்க மாமிச உண்ணியெல்லாம் சாப்பிட்றாங்க, மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் அந்த உணவை மனுஷங்க சாப்பிட்ற அதே உணவை நாய்களுக்கும் வைக்கிறாங்க. எதிர்காலத்தில் மனுஷங்க மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது. அதுமாதிரி தானியங்களும் மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த நாய்களுக்கு நீங்கள் எதை உணவாக கொடுக்க முடியும்? நாய்களுக்கு நீங்கள் எதை உணவாக கொடுப்பீர்கள்? கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட உணவுகள் இல்லை. நாய்களுக்கான உணவுகள் உங்களிடம் இல்லை எனும் பொழுது இந்த நாய்களை வளர்ப்பது பெரும்பாடு. அது வளர்ப்பார்களா, எந்த அளவுக்கு அது ஒரு கேள்விக்குறி தான். இல்லைன்னா நாய்கள் வந்து காய்கறிகளை, கிழங்குகளை, மனுஷங்க சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதை சாப்பிட்டாங்கன்னா அப்போ நாய்களை வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மனுஷங்க சாப்பிட்ற உணவுக்கு எதிர்காலத்தில் மனுஷங்க எந்த உணவை சாப்பிடுவார்களோ அந்த உணவுக்கு நாய்கள் தான் மாறிக்கொள்ள வேண்டும். மாறிக்கொண்டால் நாய்களை மனுஷங்க வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாய் எப்போவுமே வந்து கீரைகள், கிழங்குகளை வந்து சாப்பிடுமா? உப்பு போடாத அந்த காய்கறிகள், பழங்களை நாய்கள் சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்போது மனித வாழ்க்கையிலேருந்து நாய்கள் வெகு தூரம் இனிமேல் போயிடும். மனித வாழ்க்கையில் நாய்கள் இடம்பெறுவது இனிமேல் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரியுது. ரொம்ப குறைஞ்சிரும்.
அதுவும் தெரியும். அதுக்காக வந்து நாய்கள் வந்து தெருவில் அங்கங்கே சுற்றும், அதையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி நாய்களை நம்பவும் முடியாது. தெருவில் அங்கங்கே சுற்றுதுன்னா ஆள் இல்லைன்னா சில குழந்தைகளை கூட கடித்து கூட்டமாக கடித்து குதறி வேட்டையாடுறோம். ஏன்னா அதோட உணவு தேவை அப்படிப்பட்டதாக இருக்குது. தனியாக தன்னந்தனியாக காடு ஊருக்கு வெளியில் சுற்றுற நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அதோட உணவு எல்லாமே வேட்டையாடி தான் சாப்பிடும். எலிகளை வேட்டையாடி சாப்பிடும். அதுமாதிரி ஏதாவது குழந்தைங்க தனியாக மாட்டிக்கிட்டுன்னா குழந்தைகளை கூட அது வேட்டையாடும். அதனால் வந்து நாய்களை வந்து நம்பவும் கூடாது. அதனால் அந்த மாதிரி நாய்களை தன்னந்தனியாக ஊருக்கு வெளியில் சுற்றுறதுக்கும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. அது மனுஷங்களுக்கு ஆபத்தானது. இந்த மாதிரி நாய்களுக்கு எதிர்காலங்களில் அவைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிற ஒரு காலகட்டம் வரப்போகுது. அவைகளின் எண்ணிக்கை குறைஞ்சி போகும். அவைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கி கேள்விக்குறியாக போகுது எதிர்காலத்தில். ஏன்னா மனுஷங்க வந்து மாமிச உண்ணியாக இருக்கும்பொழுது தான், மாமிசத்தை சாப்பிடும்பொழுது தான், மாமிச உண்ணி கிடையாது, அவங்க தாவர உண்ணி. அவங்க மாமிசத்தை சாப்பிடும்போது தான் நாய்களுக்கு மனுஷங்களோட ஒரு பிணைப்பு ஏற்பட்டுச்சு. நாய்களுக்கான உணவு மனுஷங்கிட்டேருந்து தாராளமாக கிடச்சிது. இப்போ மனுஷங்க வந்து வெறும் தாவர உண்ணியை தான் சாப்பிட போகிறாங்க. வெறும் தாவர உண்ணிய காய்கறிகள் கிழங்குகளை தான் சாப்பிட போகிறாங்க. தானியங்களை சாப்பிட போகிறதில்ல. உப்பை பயன்படுத்த போகிறதில்ல. மாமிசத்தையும் மீனையும் சாப்பிட போகிறதில்ல. முட்டையும் சாப்பிட போகிறதில்ல. பாலையும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த நாய்களுக்காக எதைத்தான் உணவாக கொடுக்க முடியும்? இவங்க சாப்பிட்ற உணவை தான் நாய்களுக்கு கொடுப்பாங்க. நாய்களுக்குன்னு ஒரு உணவை அவங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. மனுஷங்க என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதைத்தான் நாய்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து நாய்களுக்கான உணவை மனுஷங்களும் இப்போ மாமிசத்தை மனுஷங்களும் சாப்பிட போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த நாய்களுக்கு மனுஷங்களால் எந்த உணவை கொடுக்க முடியும்? அப்படின்னு நாய்களின் வாழ்க்கை எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. நாய்களோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக மாறுகிறது. மனித வாழ்க்கையிலிருந்து நாய்களும் விடை பெற்று விடுமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.